கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த கிராஸ் டிவியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படி கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும், ஆங்காங்கே இந்த காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவ கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். எத்தனையோ ஜனங்கள் கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்தவர்கள் உண்டு. சிலர் விபத்தினாலும், சிலர் உடல்நிலை சரியில்லாமல், வயது மூப்பினாலும், பல சூழ்நிலைகளிலே கர்த்தருடைய நாமத்திலே ஆண்டவருடைய சமூகத்திற்கு கடந்து போயிருக்கிறார்கள். உலகப் பிரகாரமான ஜனங்கள் உலகத்தை விட்டு கடந்து போயிருக்கிறார்கள். ஆனாலும் மகா இரக்கத்தினாலும் கிருபையினாலும் தேவன் நம்மை இம்மட்டுமாய் வழி நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தாவீது சொல்லும் பொழுது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்று சொல்லி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவதை நாம் 103ஆம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கும் நாம் ஜீவனோடு இருப்பது தேவனுடைய கிருபை, அவருடைய மகா இரக்கம். அவருக்கு நன்றி சொல்லி அவரை துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. தேவனாகிய கர்த்தர் நம்மை வழி நடத்தி வந்த எல்லா நன்மைகளுக்காக நாம் அவரை சற்று நேரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி துதித்து ஸ்தோத்தரித்து தேவநாமத்தை உயர்த்துவோமாக. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் தம்முடைய பலத்தினாலும் கிருபையினாலும் நம்மை தாங்கி வருகிறார். தேவ நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது நாம் சற்று நேரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் செலுத்தி அவரை உயர்த்துவோமாக. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன்.
தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இரவின் பயங்கரம் பகலின் நம்பு எதற்கும் பயமில்லை. இரவின் பயங்கரம் பகலில் நம்பு எதற்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம்
என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். பனிபோல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனிபோல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. பனிபோல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஆனந்த தைலமே, ஆனந்த தைலமே. பனிபோல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனிபோல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, பெருமழையாய் பிரவேசித்த, பெருமழையாய் பிரவேசித்த உள்ளங்கை மேகமே, உள்ளங்கை மேகமே. பனிபோல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனிபோல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, கனிதரும் மரமாக, கனி
பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, சர்வ வல்லமுள்ளவரே, உம்மை துதிக்கிறோம். இரக்கங்களின் அதிபதியே, உம்மை துதிக்கிறோம். எல்லா நன்மைக்கும் முற்றும் காரணமாய் இருப்பவரே, உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம். அதிசயமானவரே, உம்மை துதிக்கிறோம். ஆலோசனை கர்த்தரே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ தெய்வமே, உம்முடைய இரக்கங்களுக்காக, உம்முடைய கிருபைகளுக்காக, உம்முடைய தயவிற்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உடையான சேற்றிலும் பாவமான குழியிலிருந்த எங்களை நீர் தூக்கி எடுத்து உம்முடைய இரக்கத்தினாலும் இரத்தத்தினாலும் எங்களை மீட்டெடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் பெரிது, கிருபை பெரிது. இப்பொழுது உளமாற உம்மை துதிக்கும்படியான கிருபைகளை கொடுத்தீர். அதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் 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 கர்த்தாவே. ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை மாறாதது, அவர் இரக்கம் மாறாதது. அவர் இம்மட்டுமாய் நம்மை நடத்தி வந்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்தி அவரை நாம் ஸ்தோத்தரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால் தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஐயா அன்பான பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நித்திய பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சோதிகளின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இரக்கங்களின் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகிமையின் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். மகத்துவம் உள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம். என்னை உண்டாக்கின கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை ஆட்கொண்ட தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரட்சிப்பின் அதிபதியே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆத்மாவின் நங்கூரமே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆத்ம நேசரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆத்ம மணவாளனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிளவுண்ட மலையே, உமக்கு ஸ்தோத்திரம். பள்ளத்தாக்கின் லீலியே, உமக்கு ஸ்தோத்திரம். சாரோனின் ரோஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். மருதோன்றி பூங்குத்தே, உமக்கு ஸ்தோத்திரம்.
வெள்ளை போல செண்டே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற தேவ ஒளியே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உண்மையுள்ள சாட்சியே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுக்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவாட்டுக்குட்டியே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரே மெய்யான தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல மெய்ப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மெய்ப்பெரும் கண்காணியுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுடைய மீறுதலின் நிமித்தம் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஆண்டவரே எங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உம்முடைய ஜீவ இரத்தத்தை கொடுத்து பாதுகாத்த தெய்வமே, எங்களை மீட்டெடுத்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நொறுக்கப்பட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். பரிந்து பேசும் கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிராண சிநேகிதரே உமக்கு ஸ்தோத்திரம். பாவிகளை நேசிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். பாவிகளை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். திறக்கப்பட்ட நீரூற்றே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்முடைய குற்றமற்ற இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டெடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். மாசற்ற இரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். விலையேறப்பட்ட இரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ நன்றி நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே. நித்திய நித்தியமாய். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் தெய்வமே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே கர்த்தாவே, இந்த காலை வேளையில் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய முக பிரசன்னம் எங்கள் மீது வீசப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஒளி எங்கள் மீது ஆண்டவரே ஒளிரும்படியாய் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர் 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 நல்லவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. வேளையிலே தேவ சமூகத்தில் நம்மை ஒருமித்து தேவனுக்கென்று நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. நமக்கென்று ஒன்றுமில்லை, எல்லாம் தேவ கிருபை. நம்மை இம்மட்டும் நடத்தி வருவது தேவ கிருபை. நம்மை இம்மட்டும் பாதுகாப்பது தேவ கிருபை. நம்மை ஜீவனோடு காத்து கொண்டது தேவ கிருபை. அவருடைய கிருபைகளுக்காய் நன்றி செலுத்தி நாம் நம்மையே அவருக்கு அர்ப்பணிப்போமா. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மை ஒருமித்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆமென். ஹல்லேலூயா. தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கியருளும். உந்தனுக்கே
ஊழியம் செய்ய தந்தேன், என்னை தாங்கியருளும் தந்தேன் என்னை இயேசுவே, இந்த நேரமே உமக்கே. அவருக்கு ஊழியம் செய்யும்படியாய், அவருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு நாம் சொல்லும்படியாய், அவருடைய அன்பினை பகிர்ந்து கொள்ளும்படியாய், அவர் நமக்கு பாராட்டின கிருபைகளை சொல்லும்படியாய் இந்த நாளிலே நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுப்போமா? ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி ஒரு ஜெயமான வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய பலத்தினாலே ஓடுவோம். கொஞ்சம் இருக்கிற பலத்தோடு கூட அவரை பின்தொடருவோமானால் தேவன் தாமே ஒவ்வொரு நாளும் தம்முடைய வார்த்தையினால் அவருடைய வார்த்தையினாலும் அவருடைய சத்துவத்தினாலும் நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பி நம்மை அபிஷேகத்தால் நிரப்பி அவருடைய கிருபையினால் நம்மை தாங்குகிற கர்த்தர். ஓ ஹல்லேலூயா. உலக பாடுகள் நம்மை ஒன்று மேற்கொள்ளாதபடி நம்மை ஒவ்வொரு நாளும் தம்முடைய கரங்களிலே ஏந்தி காத்து கொள்ளுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்குறுதி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடி நம்மை காக்கும்படி நமக்குரிய தூதர்களை கட்டளையிடுகிறார். சிங்கத்தின் மேலும் ஆண்டவரே ஹல்லேலூயா, பாம்பின் மேலும் வலு சர்ப்பத்தையும் மிதிக்கக்கூடிய பலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சத்துரு நம்மை மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. உலகம் நம்மை மேற்கொள்ள விடாதபடி கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடியால் அவருடைய கிருபைக்குள் மறைந்து கொண்டு அவரை நாம் துதிக்க தேவன் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உலகோர் என்னை நெருக்கி பலமாயுத்தம் செய்திடினும், உலகோர் என்னை நெருக்கி பலமாயுத்தம் செய்திடினும், நலமாய் சர்வ ஆயுதம் பூண்டு நான் இளந்தன்னில் நாதா வெல்லுவேன், தந்தேன் என்னை இயேசுவே, இந்த நேரமே உமக்கே. எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். அவர் அதை பயன்படுத்துவார். உடைந்து போன ஆத்துமாவே, சிதறி கிடக்கும் ஆத்துமாவே, பாவத்திலே விழுந்து கிடக்கும் ஆத்துமாவே, பரிசுத்த தேவனை நோக்கி பார்த்து நீ பிரகாசம் அடையும்படி அவர் உனக்காக எனக்காக சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார். அந்த நல்ல தெய்வத்தை நாம் ஆராதிக்கும் பொழுது அவர் சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க தேவன் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய சித்தம் ஒளியட்டும், நம்முடைய எண்ணங்கள் ஒளியட்டும், நம்முடைய சிந்தனைகள் ஒளியட்டும். தேவ சிந்தனையும் கிறிஸ்து இயேசுவினுடைய சிந்தை அல்லாமல் வேறொரு சிந்தனை நமக்கு வராதபடி ஆவியானவருடைய கரங்களிலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மை உத்தமமாய் ஜீவிக்கிற கிருபைகளை தாரும் என்று சொல்லி அவருடைய பாதத்திலே விழுந்து கிடப்போம். ஆமென். நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஒன்றுமில்லை நானையா உம்மாலன்றி ஒன்றும் செய்யேன், ஒன்றுமில்லை நானையா உம்மாலன்றி ஒன்றும் செய்யேன். அன்று சீசர் அளித்த ஆவியால் இன்றே அடியனை நிரப்பும், அன்று சீஷர்க்கு அளித்த ஆவியால் இன்றே அடியேனை நிரப்பும், தந்தேன் என்னை இயேசுவே, இந்த நேரமே உமக்கே. கஷ்ட நஷ்டம் வந்தாலும் துஷ்டர் கூடி சூழ்ந்திட்டாலும் அஷ்டதிக்கும் ஆளும் தேவனே அடியேனும்மில் அமரச் செய்திடும், அஷ்டதிக்கும்
ஆளும் தேவனே அடியேனும்மில் அமரச் செய்திடும் தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. ஆமென். நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, என்னால் ஒன்றும் செய்யக்கூடாது ஆண்டவரே, உம்மால் எல்லாம் ஆகும். ஆகாதது என்பது உம்முடைய கரத்திலே, உம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமில்லை கர்த்தாவே. எல்லாம் உம்மால் ஆகும், எல்லாம் உம்மால் ஆகும் ஆண்டவரே. எங்களால் ஒன்றுமில்லை. எங்களை நீர் நடத்துகிறவர், எங்களை நீர் உயர்த்துகிறவர், எங்களை நீர் மேன்மைப்படுத்துகிறவர், எங்களை நீர் ஆதரிக்கிறவர், பாதுகாக்கிறவர் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீஷருக்கு அளித்த பரிசுத்த ஆவியானவரே, ஆவியை எங்களுக்கு நீர் கொடுத்து எங்களை அதிசயமாய் நடத்தும்படி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் சில ஜெப குறிப்புகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆவியானவரே, எங்களுடைய ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுக்கிறவர். நான் உன்னை ஒரு நாளும் மறப்பதில்லை என்று சொன்னீரே. தாயும் தகப்பனும் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஸ்திரியானவள் பெற்ற தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி தாயின் கருவிலே பெயர் சொல்லி அழைத்த தெய்வமே, இன்று வரை எங்களை பாதுகாத்து வருகிற நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி, 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 நன்றி கர்த்தாவே. ஆமென் ஆண்டவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, உம்மாலாகும் எல்லாமாகும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மாலாகும் எல்லாமாகும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆமென் ஆண்டவரே. எங்கள் கண்ணீரை கண்டு நீர் பதில் கொடுக்கிறவர். தெய்வமே, அன்னாள் அழுத பொழுது அன்னாளின் கண்ணீரை கண்டீர். ஆகார் தன் பிள்ளைக்காக அழுத பொழுது ஆகாரின் கண்ணீரை கண்டு ஆண்டவரே பிள்ளைக்கு ஜீவனை கொடுத்து ஒரு நீரூற்றை திறந்தீர். அதை போல இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே நாங்கள் கண்ணீரோடு நிற்கிறோம் ஐயா. எங்களுடைய காரியங்கள் எல்லாம் உடைய கரத்தில் வைக்கிறோம். இந்த ஜெப குறிப்புகளை கர்த்தர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆண்டவரை ஆசீர்வதித்து நன்மையான ஈவுகளை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாளிலும் காவல்துறையில் இருக்கிற எத்தனையோ இடர்பாடுகள், அதிலே பணிபுரிகிற அன்பு சகோதர சகோதரிகள் படும் பாடுகள், வேலை பளுவினால், ஸ்ட்ரெஸ்ஸினால் எத்தனையோ பேர் இன்றைக்கு தங்களுடைய ஜீவனை கொடுக்கக்கூடிய நிலையிலே எத்தனையோ விதமான சூழ்நிலைகளுக்கு நேராய் கடந்து போகிறார்கள். சிலர் மரிக்கிறார்கள், சிலர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள், சிலர் பலவிதமான சூழ்நிலைகளினால் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறார்கள். அருமையான தேவன் இந்த காவல்துறையில் ஒரு அமைதியையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எல்லா சூழ்நிலைகளிலும் உருவாக்கி தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும்படி ஒருமனப்பட்டு யாவரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்கள் காவல்துறையிலே உள்ள அருமையான சகோதர சகோதரிகள் ஆண்டவரே, இந்த நாட்களிலே படுகிற பிரயாசங்கள், பாடுகள், வேதனை, கண்ணீர், குடும்ப சூழ்நிலைகள், ஆண்டவரே தனிப்பட்ட சரீர பிரச்சனைகள், ஆண்டவரே சரீரத்தில் உள்ள வேதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிவீர். பணி சுமைகளை கர்த்தர் அறிவீர். ஆண்டவரே அதிகாரிகளுடன் நெருக்குதல், ஆண்டவரே பல சூழ்நிலைகள், ஆண்டவர் இவற்றில் இருந்தெல்லாம் அவர்கள் தங்களை ஒப்புவித்து ஆண்டவரே விடுதலையோடு கூட வேலை செய்ய
கர்த்தர் பலன் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மால் அன்றி எங்களால் ஒன்று செய்யக்கூடாதப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனம் இறங்குங்க தெய்வமே, மனம் இறங்குங்க. எங்களுடைய காவல்துறைக்கு மனம் இறங்குங்க. எத்தனையோ பல விதமான சூழ்நிலைகளில் ஜனங்கள் இன்றைக்கு மரித்து போகிறார்கள். வேலை பழுவின் நிமித்தம், ஆண்டவர் அதிகாரிகளுடைய ஆண்டவரை நெருக்கங்களின் நிமித்தம், ஹல்லேலூயா, இன்றைக்கு தற்கொலை பண்ணி எத்தனையோ பேர் மரித்து போவதை நாங்கள் செய்தித்தாள் வாயிலாக, ஆண்டவரே, அனுபவத்தின் வாயிலாக பார்க்கிறோம். ஐயா, எல்லாவற்றையும் கண்ணோக்கி பாரும். சமாதானத்தை கட்டளையிடும். காவல்துறையிலே ஒரு பெரிய சமாதானம் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, ஆண்டவரை அதிகமாய் அறிந்து கொள்ளக்கூடிய கிருபையும் பலனும் பெற்றுக்கொள்ளும்படி உம்முடைய ஜனங்களை நீர் சந்திப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கீழ்மட்டத்திலிருந்து உயர் அதிகாரிகள் வரை, ஆண்டவரே, இயக்குனர் வரை, கர்த்தர் யாவரை நீர் சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த துறையில் கர்த்தாவே, வேலை பழுவின் காரணமாக எத்தனையோ பேர் தங்களுடைய வேலைகளை விட்டு ஓடி போகிற சூழ்நிலைக்கு கூட இருக்கிறார்கள். கர்த்தாவே, வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் கொடுக்கிறார்கள். இவற்றையெல்லாம் நீர் பார்க்கிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஏற்படாதபடி உண்மை உத்தமாய் உமக்கென்று அந்த வேலை ஸ்தலத்திலே நின்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி எத்தனை பாடுகள் இடர்பாடுகள் வந்தாலும் அவற்றிருந்தெல்லாம் விடுதலை பெற்று தேவனை மகிமைப்படுத்துகிற ஜனங்களாய் காவல்துறை மாற கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் லஞ்ச லாவண்யங்கள், ஆண்டவரே, கர்த்தாவே, பரிதானம் வாங்கி கொண்டு, ஆண்டவரே, நியாயத்தை புரட்டுகிற அதிகாரிகள் பரிதானம் வாங்கி கொண்டு நீதியை நிலைநாட்ட முடியாதபடி தவிக்கிற மக்கள், இப்படிப்பட்டவர்களை இந்த நாட்களில் சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பாலியல் தொல்லைகள், ஆண்டவரே, டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறது ஆண்டவரே. ஆனாலும் அவற்றையெல்லாம் தாங்கி கொண்டு சில நேரங்களிலே எங்களுடைய அன்பு சகோதரிகள் இந்த வாழ்க்கையை கடந்து போகிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கெல்லாம், ஆண்டவரே, ஒரு பாதுகாப்பை கொடுத்து, ஆண்டவரே, நீர் விலைக்கு ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபைக்குள்ளாய் மறைத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, வேலை ஸ்தலத்தில் அதிகாரிகள் மத்தியில் ஒரு நல்ல பெயர் எடுத்து நன்மையான ஈவுகளை செய்ய பொதுமக்களுக்கு உறுதுணையாயிருந்து காவலர் எங்கள் நண்பன் என்ற அந்த வார்த்தையை அவர்கள் கடைப்பிடித்து, ஆண்டவரே, வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா குடும்பங்களிலும், ஆண்டவரே, வயதானவர்கள் இருக்கிறார்கள், ஆண்டவரே, வாலிபர்கள் இருக்கிறார்கள், சிறு பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானத்தை தரும்படி ஜெபிக்கிறோம். கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் இல்லாதபடி, வேலை ஸ்தலத்திலே பிரச்சனைகள் இல்லாதபடி சமாதானத்தோடு தங்கள் குடும்பங்களை நடத்த கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, விசேஷித்தமாய் காவல்துறை எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமென். ஆண்டவரே, மனம் திரும்ப கிருபை தாரும், மனம் திரும்ப கிருபை தாரும், மனம் திரும்ப கிருபை தாரும். தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சிலுவையிலே நீர் இவர்களுக்காக மன்னிப்பு கோரினீரப்பா. ஆண்டவரே, தாங்கள் செய்கிற காரியங்கள் என்னவென்று அறிந்திருந்தும் தவறாய் நடக்கிற ஜனங்களை கர்த்தர் சந்திப்பீராக. உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே அவர்களை கொண்டு வாரும். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தாவே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய காவல்துறையில் உள்ள அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அலுவலக பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் அவர்கள் உம்மை பற்றி கொள்ளத்தக்கதான கிருபைகளை தாரும்.
பொல்லாத விக்கிரகங்களாகிய பண ஆசைகளை விட்டு ஆண்டவர் அவற்றிலிருந்து விலகி தங்களுக்கு இருக்கிற காரியங்கள் போதுமென்றும் கொடுக்கிற பணம் போதுமென்றும் தங்கள் குடும்பத்தை சமாதானத்தோடு நடத்த தேவைகளை சந்திக்க உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே அவர்களை மூடி மறைத்து கொள்ளும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. அதை போல இந்த நாட்களிலே உலகமெங்கு ஒரு சமாதானத்தை நீர் கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவர். எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள் ஆண்டவரே. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் இன்றைக்கு அந்த காசா யுத்தத்திலே மடிந்து போகிறார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, உலக நாடுகளுக்குள்ளே சமாதானம் இல்லை, எங்களுடைய தேசத்திலும் சமாதானம் இல்லை ஆண்டவரே. கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு ஒரு சமாதான குறைவை ஏற்படுத்தும்படி பலவிதமான சூழ்நிலைகளை சத்துரு இன்றைக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் ஆண்டவரே. ஆலயங்களிலே ஜெபிக்க முடியவில்லை கர்த்தாவே. ஆராதனை நடத்துவதற்கும் தடைகளை சத்துரு கொண்டு வருகிறார் ஆண்டவரே. ஆலயங்கள் கட்டி முடிப்பதற்குரிய ஏதுக்கள் இல்லை. இவற்றையெல்லாம் நீர் அறிகிறீர் ஆண்டவரே. எங்களுடைய தேசம் இயேசுவுக்கென்று மாறும்படி எங்கள் தேசத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உலக நாடுகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானுடைய பிரசன்னம் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கும்படி ஜெபிக்கிறோம். வானத்தின் கீழும் பூமியின் மேலும் உம்முடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை என்பதை கர்த்தர் ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உம்மை அறிந்து உம்மை துதித்து உம்மை மேன்மைப்படுத்த கர்த்தாவே நீர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுதும் இந்த நாளிலும் கூட சற்று நேரம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானித்து கடந்து செல்ல தேவன் நமக்கு கிருபை தருவாராக. கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த நாட்களிலே நாம் மெய்யாகவே தேவ சித்தத்தின்படி, அவருடைய இரக்கத்தின்படி, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவன் கிருபை செய்து வருகிறார். அவர் சொன்னார், நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று. ஆகவே நாம் அவருடைய ஆலயமாக இருக்கிறோமானால் இந்த ஆலயத்திலே தேவன் பிரவேசிக்க வேண்டும், தேவன் தங்கி இருக்க வேண்டும். ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய இருதயமாகிய ஆலயத்தில் தங்க வேண்டும் என்றால் அங்கே முதலாவது தேவை பரிசுத்தம். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. நான் பரிசுத்தராய் இருப்பதனால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுக்கிறார். ஆகவே அருமையான தேவ ஜனமே, இந்த நாட்களில் ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ண வேண்டுமானால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்வதிலே மிகுந்த சந்தோஷம். ஆனால் ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? நமக்கு உள்ளே இருக்கிறாரா? நாம் அவருக்குள்ளே இருக்கிறோமா? அவர் நமக்குள்ளே இருக்கிறாரா? அல்லது நம்மை விட்டு வெளியே இருக்கிறாரா என்பதை இந்த நாட்களிலே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டுமானால் அவர் பரிசுத்தர். அவர் ஒரு நாளும் அசுத்தத்தின் தேவன் அல்ல. அவர் ஒரு நாளும் பரிசுத்தத்தை விட்டு கொடுக்கிறவரும் அல்ல. ஆகவே அந்த பரிசுத்தமுள்ள தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டுமானால் நாம் முதலாவது நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ளும் பொழுது ஆவியானவருடைய ஒத்தாசை நமக்குள்ளே கடந்து வருகிறது. அவருடைய அபிஷேகம் நம்மை நடத்துகிறது. நாள்தோறும் நமக்கு பலனை கொடுத்து பாதுகாக்கிறது. ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவர் என்று சொல்லிக்கொள்வதிலே நமக்கு ஒருவேளை சந்தோஷம் இருக்கலாம். ஆனால் நான் கிறிஸ்துவுடனே கூட இருக்கிறேனா? எனக்குள்ளே கிறிஸ்து வாசம் பண்ணுகிறாரா என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழுவது அவசியம். அந்த கேள்விக்கு விடைதான் ஆண்டவர் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லும்படி இந்த காலை வேளையிலே நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அவர் நம்மோடு கூட பேசுகிற தேவன். ஆகவே அவரோடு கூட நாம் இருக்க வேண்டுமானால் ஒரு சில காரியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று
ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் என்றால் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 14 24 வரை நான் வாசிப்பேனால் சில காரியங்கள் இங்கே சொல்லப்படுகிறது. மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள், ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். அடுத்து சொல்கிறாரு, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆவியை அவித்து போடாதிருங்கள், தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். இங்கே இன்றைக்கு ஆண்டவர் சில காரியங்களை பவுல் மூலம் நம்மோடு கூட பேசுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதும் பொழுது, ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒழுக்கம் என்பது அவசியம். அது தேவனுக்குரிய விருப்பத்திலே அந்த ஒழுக்கம் நிலைத்திருக்க வேண்டும். தேவன் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தியத்தின்படி நடக்கும் பொழுது நம்மை ஆண்டவர் ஒழுக்கமும் கிரமமுமாய் நம்மை நடத்த அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். அப்படி சபையிலே, அங்கே தெசலோனிக்கே சபையில் சில காரியங்களை பார்த்து பவுலோடு ஆண்டவர் சொல்லி பவுல் எழுதும் பொழுது சொல்லுகிறார், பொல்லாதவர்களுக்கு ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். ஒழுக்கம், சபையிலே ஒழுக்கம், வாழ்க்கையிலே ஒழுக்கம், சமுதாயத்திலே ஒழுக்கம், இப்படி ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான ஒழுக்கங்களை கடைப்பிடிக்க வேண்டியது இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு புத்தி சொல்லுங்கள். நீதிமொழிகளில் நாம் பார்க்கிறோம், எதை சம்பாதித்தாலும் சம்பாதிக்காவிட்டாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். அந்த புத்தி என்பது யார்? இயேசு கிறிஸ்து. அந்த ஞானம் என்பது யார்? இயேசு கிறிஸ்து. அந்த ஞானமாகிய புத்தியாகிய கிறிஸ்துவை நமக்குள்ளே தரித்து கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு நாம் சொல்லி அவரை நாம் ஒழுக்கத்தின் பாதையிலே நடத்த வேண்டும் என்று பவுல் அங்கே பேசுவதை நாம் பார்க்கிறோம். அடுத்து சொல்கிறாரு, திடனற்றவர்களை தேற்றுங்கள். இன்றைக்கு திடன் இல்லாமல் சிலர் சீக்கிரமாய் விழுந்துவிடக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். காரணம் என்ன? கர்த்தருக்குள்ளே பலன் இல்லை. வேதம் சொல்லுகிறது, பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் அவர் உதவி செய்து லேசான காரியம். ஆகவே திடனற்றவர்கள் என்று யாரும் இல்லை. அவர்களை திடப்படுத்துகிறவர் தேவன், அவர்களை பலப்படுத்துகிறவர் தேவன், அவர்களை ஆசீர்வதிக்கிறவர் தேவன். ஆகவே அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு திடப்படுத்துங்கள், அவர்களை பலப்படுத்துங்கள். கர்த்தருக்குள்ளே அவர்களை பலப்படுத்தி அவர்கள் பலவீனத்திலே அவர்களை தாங்குங்கள் என்று சொல்லுகிறார். அடுத்து எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தம். அன்புக்கு அந்த சாந்தத்தினுடைய அடையாளம் தான் அன்பு. அன்பு ஒருவனுக்குள்ளே இல்லாவிட்டால் உலகத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே அந்த தேவ அன்பை நாம் வெளிப்படுத்தும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்குள்ளே கடந்து போவதற்கு அது எளிதாக இருக்கும். அருமையானவர்களே, சாந்தமாயிருங்கள், கோபப்படாதிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், நன்மை செய்ய தடை பண்ணாதிருங்கள், நன்மை செய்ய நாடுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திர பலி செலுத்துங்கள் என்று சொல்லுகிறார். கடைசியாக 22ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். நாம் எவ்வளவுதான் கிறிஸ்துவுக்குள் இருந்தாலும் நம்முடைய இருதயத்திற்கு அல்லது நம்முடைய எண்ணங்களுக்கு, சிந்தனைகளுக்கு பொல்லாங்காய் தோன்றுகிற காரியங்கள்,
கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவன் விரும்பாத சில காரியங்கள் இன்னும் நம்மை விட்டு எடுபட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எவ்வளவுதான் நம்ம ஆண்டவருக்குள்ளே இருந்தாலும் அந்த மனித சுபாவம், ஆதியிலே இருந்த ஜென்ம சுபாவம் இன்னும் மாறவில்லை. ஆகவே பொல்லாத சூழ்நிலைகள், பொல்லாங்கான காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள், தேவ சித்தத்தை செயல்படுத்த முடியாத சில நிலைமைகள் இருந்தால் அவற்றை விட்டு விலகுங்கள். எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். ஒரு சின்ன சின்ன காரியம் கூட இருக்கக்கூடாது. ஏன் கிறிஸ்தவர்கள் ஏன் வெள்ளை துணி அணிகிறார்கள் என்று கேட்டால், பாருங்கள், கருப்பு சட்டையில் எவ்வளோ அழுக்கு படித்தாலும் தெரியாது. சில வண்ணம் ஆடைகள் நாம் உடுத்தும் பொழுது அவற்றில் என்ன அழுக்கு இருந்தாலும் தெரியாது. ஆனால் வெள்ளை துணியிலே ஒரு சிறு புள்ளி, ஒரு சின்ன மை ஒட்டியிருந்தால் கூட அது தெரியும். ஆகவே தான் ஆண்டவருடைய உள்ளம் அப்படிப்பட்ட இருதயத்தின் ஆழத்திலிருந்து தான் நம்மை நேசிக்கிறார். நாம் அவரை நேசிக்க வேண்டுமானால் நம்முடைய இருதயத்தில் பொல்லாங்கான சிந்தனைகள், பொல்லாங்கான எண்ணங்கள் எல்லாம் விட்டு விலக வேண்டும். அவருக்கு பிரியமில்லாத காரியம் என்ன என்று நாம் யோசித்து அறிந்து தேவ சமூகத்திலே அதை குறித்து நாம் தெரிந்து கொண்டு அவற்றை விட்டு விலக வேண்டும். அதனால்தான் 1வது சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாதே, அது தேவனுக்கு பிரியமில்லை. துன்மார்க்கருடைய ஆலோசனை எவனை விழுங்கலாம், எவனை கொல்லலாம் என்ற சிந்தனையிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. அவனுக்கு பிறருக்கு துன்பம் செய்யாவிட்டால் தூக்கம் வராது. நிறைய பேரை நான் பார்க்கிறோம், இரவு நேரங்களிலே துன்மார்க்கர்கள் சுற்றித் திரிகிறார்கள். அந்த துன்மார்க்கருடைய ஆலோசனை எப்பொழுது பாவத்துக்கு நேராய் வழிநடத்துகிறது. கர்த்தருக்கு பிரியமான நிலைமையிலிருந்து சத்துரு நம்மை கொண்டு போவதற்கு அது எளிதாய் பயன்படுகிறது. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பொல்லாத சிந்தனைகள், துன்மார்க்கருடைய ஆலோசனைகள், பாவிகளுடைய வழிகள், பரியாசக்கார உட்காரும் இடங்கள், இவற்றை விட்டு விலகினாலே நாம் தேவ சிந்தனைக்குள்ளே கடந்து வருவதற்கு அது நம்மை வழி நடத்தும். 2வதாக சங்கீதம் 34:14 வாசிக்கிறோம். சங்கீதம் 34:14 வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு காரியம் சொல்லப்படுகிறது, தீமையை விட்டு விலகுங்கள். தீமையை விட்டு விலகுங்கள். பிறருக்கு நாம் நன்மை செய்யத்தக்கதாக நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயல்பட வேண்டும். ஏனென்றால் நாம் தீமை தேவனுக்கு செய்த பொழுது அவர் நமக்கு நன்மை செய்தார். தேவன் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு நன்மை செய்தார் என்று நாம் வாசிக்கிறோம். தீமையை விட்டு விலகி நன்மை செய். உன் பார்வைக்கு, உன் செயல்களுக்கு, உன் சிந்தனைக்கு எவைகளெல்லாம் தேவ சமூகத்திலே நம்மை வழிநடத்தும் பொழுது எவைகள் தீமையாய் தெரிகிறது அவைகளை விட்டு விலகு. நம்மை பாதுகாத்து கொள்ள தேவ கிருபைக்காய் நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆகவே தீமையை விட்டு விலகி நன்மை செய். பிறருக்கு நன்மை செய்வதனால நம்ம ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. நாம் நன்மை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை நன்மைகளால் நிரப்புகிறார். உலகத்தில் பாருங்கள், நாம் எவ்வளவு நன்மை செய்தாலும் நமக்கு தீமை செய்கிற ஜனங்கள் ஏராளம் உண்டு. சொந்த பந்தங்கள், உற்றார் உறவுகள், நாம் எவ்வளவு நன்மை செய்தாலும் அந்த நன்மையை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதபடி நன்றி உணர்வு இல்லாத ஜனங்கள். ஆகவே தான் இந்த 33 ஆண்டுகள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜனங்களோடு ஒன்றிணைந்து அவர் ஊழியத்தை செய்து சீஷர்களை ஏற்படுத்தி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த தேவ சமாதானத்தை ஜனங்களுக்குள்ளே அருளினாரோ அவற்றையெல்லாம் மறந்து போனாங்க. மறந்து போய் இன்றைக்கு தீமை செய்வதிலேயே உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. பிறர் நல்லா இருந்தால் பிடிக்கிறது கிடையாது. இப்போ வேலை ஸ்தலத்தில் பாருங்கள், ஒருவன் நல்லா வேலை செய்தால் அவனை அந்த
எப்படியாவது அதிகாரியிடத்தில் போட்டு கொடுத்து தீமையை விட்டு விலகாதபடி காத்து கொள்ளக்கூடிய ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. அவனை எப்படியாவது கெடுத்து விட வேண்டும், நன்மை செய்ய அனுமதிக்கக்கூடாது என்ற சூழ்நிலையிலே நமக்கு வேலை ஸ்தலத்தில் எத்தனையோ இடர்பாடுகள் வருகிறது. அதற்கு விலக வேண்டுமானால் தேவ கிருபை தான் நம்மை ஆட்கொள்ள முடியும். ஆகவே அருமையானவர்களே, தீமையை விட்டு விலகி நன்மை செய்யணும். 27ஆம் வசனம், தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கு நிலைத்திருப்பாய். நன்மை செய்து ஒருவன் ஒருவேளை உலகத்தில் அவன் கெட்டவனைப் போல மற்றவர்களுக்கு தெரிந்தாலும் தேவ பார்வையிலே அவன் நன்மையான செய்தபடியினால் ஆண்டவர் சொன்னார், அவனுடைய பலன் என்னோடைய கூட வருகிறது. வெளிப்படுத்தல் விசேஷத்திலே நாம் பார்க்கிறோம், அன்பு பாராட்ட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுவதோடு பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அக்கிரமக்காரன் அக்கிரமத்திலே இருந்தாலும் எப்படிப்பட்ட வாழ்க்கை நீ வாழ்ந்தாலும் அதற்குரிய பலன் என்னோடைய கூட வருகிறது. நீ பாவம் செய்யலாம், அநியாயம் செய்யலாம், இன்றைக்கு உலகத்தில் அக்கிரமம் வாழ்ந்து நீ கொடான கோடி சொத்துக்களை சேர்த்து வைக்கலாம், எல்லாம் சரிதான். ஆனால் நீ இன்றைக்கு ஒருவேளை அந்த தண்டனை கிடைக்காவிட்டாலும் ஆண்டவராகிய தேவன் நியாயாதிபதியாய் நீதிபதியாய் அவர் நியாயந்தீர்க்க வருகிறவராய் வரும்பொழுது அதற்குரிய பலனை நாம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆகவே அருமையானவர்களே, நன்மை செய்ய நாம் நாட வேண்டும். பிறருக்கு தீங்கு செய்யாதபடி தீமையை முதலாவது விட்டு விலக வேண்டும். தீமை செய்தல் ஒருவேளை இப்பொழுது நன்மையாய் தோன்றலாம், ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அதனுடைய பிரதிபலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கான அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் தீமையை விட்டு விலகு. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியா சொல்லுது, உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். அப்போது நம்மை கழுவி சுத்தப்படுத்தனா சோப்போ மற்ற உலக பிரகாரமான காரியங்களோ நம்மை சுத்தப்படுத்த முடியாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒன்றுதான் சுத்தப்படுத்த முடியும். ஆகவே நாம் அதை விட்டு விலக வேண்டுமானால், சமாதானத்தை தேடி பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். தன் பாவங்களை விட்டு விலக தேவன் நமக்கு கிருபை தருவாராக. தீமையை விட்டு விடுங்கள், தீமையை விட்டு விடுங்கள். அது இனி பக்கத்திலே வரக்கூடாது, அந்த எண்ணம் நமக்குள்ளே வரக்கூடாது. என்னதான் மற்றவர்கள் தீமை செய்தாலும் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் சொன்ன, உன் சத்துருக்களை சிநேகியுங்கள், அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் விட்டுவிட வேண்டிய ஒரு காரியத்தில் இரண்டாவது தீமையை விட்டு விலக வேண்டும். மூன்றாவதாக பாவத்தை விட்டு விலக வேண்டும். பாவம் ஒரு மனிதனை அப்படியே நெருக்கி அவனை கர்த்தருடைய சமூகத்திலிருந்தே விட்டு விலக்கி விடுகிறது. நீதிமொழிகள் 28:13 சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அதை அறிக்கை செய்து விட்டுவிடணும். ஒரு கதை நான் கேள்விப்பட்டேன். ஒரு ஆரம்ப காலத்தில் ஆங்கிலேயர்கள் ஆட்சியிலே ஒரு எஸ்டேட் பகுதியிலே இருந்து ஒரு வெள்ளைக்காரர் வருகிறார், ஒரு மேனேஜர். அவர் வரும்பொழுது அந்த ஜனங்கள் விறகுகள் பொறுக்கி கொண்டு கட்டுகளாய் கட்டி தங்களுடைய தலையிலே தூக்கி சுமந்து கொண்டு வருகிறார்கள். அதை பார்த்த அந்த மேனேஜர் பார்த்தாராம், நீங்கள் எல்லோரும் வண்டியில் ஏறிக்கோங்க, உங்களை எங்கே கொண்டு விடணுமோ அந்த இடத்துல விட்டுறேன் அப்படின்னு சொல்லி மலை உச்சியிலிருந்து அவர்களை இறக்கி கீழே கொண்டு வருகிறார். விறகுகள் விற்பனை செய்கிற இடம், அந்த இடத்துல இறக்கி விடும் பொழுது திரும்பி பார்க்கிறார். அந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க,
அந்த விறகு கட்டை தங்களுடைய தலையிலேயே வச்சுருக்காங்க. காரணம் என்ன? அவர்கள் அதை இறக்கி வைத்து விட்டு அவர்கள் சுமையன்றி பாரங்களை அப்படியே விட்டு வர வேண்டும். மனபாரத்தோடு இருக்கக்கூடாது, அந்த சுமையை சுமந்து கொண்டு வரக்கூடாது, நடக்க முடியாது என்று சொல்லி அவர்களை அந்த ஜீப்பில் உட்கார வைத்து கொண்டு வருகிறார். ஆனால் அவர்களோ ஜீப்பில் உட்கார்ந்துட்டு தங்கள் தலையில் அந்த பாரத்தை சுமந்துட்டு இருக்காங்க. இப்படித்தான் நாமும் கூட ஆண்டவர் நம்முடைய பாவங்களை சுமைகளை எல்லாம் அவருடைய சமூகத்தில் இறக்கி வச்சிட்டா அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நமக்கு பரிசுத்த வாழ்க்கையை கொடுத்து நம்ம அதற்காக அவர் பிரயாசப்பட்டு இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். ஆனாலும் நாம் திரும்ப அந்த விட்ட காரியங்களை திரும்பவும் நான் எடுத்துக்கொண்டு வருவோமே, ஆனால் அதிலே பிரயோஜனம் என்ன? ஆகையினால தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்யணும். அடுத்து என்ன செய்யணும்? விடணும். விடுபட்டால்தான் நாம் சமாதானத்தோடு வாழ முடியும். அப்படி பாவத்திலிருந்து விடுதலை அடையவில்லை என்றால் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே சமாதானம் இருக்காது, ஒரு சந்தோஷம் இருக்காது. அருமையானவர்களே, இந்த நாட்களிலே பாவத்தை விட்டு விலக கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படி நாம் நம்முடைய தேவனை நாம் ஆராதிக்க கடமைப்பட்டுள்ளோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அருமையான தேவன் அது மாத்திரம் நமக்கு முன்னாடி எத்தனையோ சாட்சிகளை முற்பிதாக்களினுடைய வாழ்க்கையை நமக்கு முன்மாதிரியாக வைத்திருக்கிறார். எபிரேயர் 12:1 வாசிக்கும் பொழுது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவும். அப்போ என்ன செய்யணுமா? நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட வேண்டும். அதை தள்ளி விடலைன்னா நமக்கு சமாதானம் இருக்காது, ஒரு நித்திய வாழ்வுக்கு நாம் அடைய முடியாது. என்னை கேட்டுக்கொண்டு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பாவத்தை விட்டு விலகுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். தீமையை விட்டு விலகுங்கள். பாவத்தை விட்டு விலகுங்கள். இன்னும் சில காரியங்களை நாம் பார்ப்போமே. ஆனால் சங்கீதம் 37:8 வாசிக்கிறோம், கோபத்தை விட்டு விடுங்கள். சங்கீதம் 37:8 வாசிக்கும் பொழுது, அருமையானவர்களே, இன்றைக்கு மனிதனை அதிகமாய் வேதனைப்படுத்துகிறது கோபம். இந்த கோபம் ஒரு மனிதனை நிம்மதியாக இருக்க விடாது. கோபத்தை நாம் விட்டுவிட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள், அறுப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு என்று பார்க்கிறோம். 37:8 வாசிக்கும் பொழுது, கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய உனக்கு ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். அப்படி நம்ம பொல்லாப்பு செஞ்சோமானால் அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள், அறுப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு என்று நாம் பார்க்கிறோம். கோபத்தை விட்டுவிட்டு உக்கிரத்தை விட்டுவிடு. சிலருக்கு சாகும் வரை அந்த கோபம் மறைவதில்லை. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாலே செய்த சில காரியங்கள் தங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே பதித்து கொண்டு அவர்களை துன்மார்க்கமாய் பேசுவது, மற்றவர்களை ஏளனமாய் பேசுவது, கோபத்திலே என்ன செய்கிறோம் என்று அறியாத நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கோபத்தை நெகிழ்ந்து உக்கரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். எரிச்சல் நல்லா இருந்தால், இன்றைக்கு உலகத்தில் பாருங்கள், ஒருத்தர் நல்லா இருந்தால் எரிச்சல், கோபம், வன்கண், பொறாமை, இப்படி ஏகப்பட்ட காரியங்கள் மனிதனுக்குள்ளே இருக்கிறது. நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 15:39 வாசிக்கிறோம், 35-41 வாசிப்போமானால், பவுலும் பர்னாபாவும் கடுங்கோபத்தினால் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தார்கள் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே,
கோபம் நம்மை ஒரு சமாதானத்தோடு நடத்த முடியாது. கோபம் ஒரு மனிதனை நன்மைக்குள்ளாய் நடத்த முடியாது. ஆகவே கோபத்தை விட்டு விலகுங்கள், விட்டு விடுங்கள். அந்த கோபத்தை விட்டு விலக வேண்டுமானால் தேவ அன்பு நமக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும். அன்புக்கு பொறாமை இல்லை, அன்புக்கு எரிச்சல் இல்லை, அன்பு தன்னை புகழாது, அன்பு இருமாப்பாய் இராது. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் அந்த அன்பு ஒன்றுதான் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர முடியும். கோபம் இருக்குமானால் அது நம்மை பழி வாங்க துடிக்கும். நிம்மதி நம்மளாலே நமக்கும் நிம்மதி இருக்காது, நம்மளாலே மற்றவர்களுக்கு நிம்மதி இருக்காது என்றே பார்க்கிறோம். ஆகவே கோபத்தை விட்டு விடுங்கள். அடுத்து விட வேண்டிய ஒரு காரியம், சண்டையை விட்டு விடுங்கள். சண்டையை விட்டு விடுங்கள். அருமையானவர்களே, வாழ்வு காலத்தில் நன்மை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். தனக்கு பின் வருவதொன்றையும் கண்டுபிடியாதபடிக்கு தேவன் இவ்விரண்டை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்திருக்கிறார். அப்போது நன்மையை தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். கோபம் வரும்பொழுது அது நம்மை சண்டைக்கு நேராய் நடத்துகிறது, நம்முடைய சமாதானத்தை கெடுத்து விடுகிறது. அந்த சமாதானத்தை அடைய வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது சண்டையை விட்டுவிட வேண்டும். சண்டைக்கு ஆரம்பம் மனதை திறந்து விடுவது போல் இருக்கும். ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. சண்டையின் ஆரம்பம் மனதை திறந்து விடுவது போல், மதகை திறந்து விடுவது போல் இருக்கும். விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. இப்போ சண்டையின் ஆரம்பம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, லேசாக பிரச்சனை, ஒரு சில காரியங்களை பேசி கொண்டிருக்கும் பொழுதே அதில் பிரச்சனை அதிகமாகி வந்துவிடும். பிரச்சனை அதிகமாக வந்துச்சுன்னா அடுத்து சண்டை தான். சண்டை ஒரு மனிதனை சமாதானத்திற்கு நேராய் கடந்து போக பண்ணாது. சண்டை ஒரு மனிதனை சமாதானத்தை எடுத்து போடும். ஆகவே அருமையானவர்களே, சண்டையை விட்டுவிடுங்கள். கோபக்காரன் சண்டை எழுப்புகிறான், நீடிய சாந்தமுள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். அப்போ கோபக்காரனுக்கு என்ன வரும்? அடுத்து சண்டை வரும். கோபத்தை விட்டு விடாட்டா சண்டை வரும். சண்டை வந்தால் என்ன சொல்கிறான்? நீடிய சாந்தமுள்ளவன் சண்டை அமர்த்துகிறான், கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான் என்று நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே சண்டை வராதபடி, சண்டை வரக்கூடிய சூழ்நிலையில் வந்தாலும் சமாதானத்தை விட்டுவிடாதபடி சமாதானமாகிய கிறிஸ்துவை பற்றி கொண்டால் நம்முடைய வாழ்க்கையிலே சண்டையில் மாறிவிடும். அடுத்து துர்க்குணத்தை விட்டு விலகுங்கள் என்று சொல்லுகிறார். எபேசியர் 4:33, கொலோசியர் 3:8, யாக்கோபு 1:21 வாசிக்கிறோம். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. சகலவிதமான கசப்பு, அண்ணன் தம்பிக்கு இடையே கசப்பு, மனைவிக்கும் கணவனுக்கும் இடையே கசப்பு, பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையே கசப்பு, சபையிலே விசுவாசிகளுக்கும் ஒரு கசப்பு, அதுபோல போதகருக்கும் விசுவாசிகளுக்கும் கசப்பு, வேலை ஸ்தலத்திலே அண்டையிலே வேலை செய்கிற ஜனங்களோடு கூட கசப்பு. அந்த மனக்கசப்பானது ஒரு மனிதனுக்கு சமாதானத்தை கொண்டு வராது. அதனால தான் சொல்ல, தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். அதை தொடரணும், தேடணும், சமாதானத்தை தேடணும். சமாதானம் சாதாரணமாய் வருவது கிடையாது. அது தேவ கிருபைக்குள்ளாய் மறைந்திருக்கும் பொழுதுதான், தேவனோடு கூட இருக்கும் பொழுது தான் சமாதானம் ஒரு மனுஷனுக்குள்ளே வரும். எப்படிப்பட்ட பிரச்சனையும் கூட தேவ அன்பினாலே சமாதானமாய் மாற்றப்படும். ஆக சகலவிதமான கசப்பு, சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் மனம் கசந்து வேதனைப்பட்டு ஒருவரை ஒருவர் திட்டுவது, ஒருவரை ஒருவர் பலவிதமான சோதனைக்குள்ளாய் கடந்து போக பண்ணுவது. அடுத்து மூர்க்கம், அவன் எனக்கு அப்படி செய்துட்டான், நான் அவனை விட மாட்டேன். இப்படிப்பட்ட வைராக்கியங்கள், கூக்குரல், தூஷணம்
இவைகள் எல்லாம் என்ன செய்யணும்? வேணும். அப்போ துர்க்குணத்தை விட்டு விலகுங்கள். அடுத்து பார்க்கிறோம், கடுஞ்சொற்களை விட்டு விடுங்கள். கோபமான வார்த்தைகள், யார்ட்டையும் கோபம், நாம் கோபமான வார்த்தைகளை, கடுஞ்சொற்களை, இப்போ பிள்ளைகளை கூட நம்ம என்ன சொல்கிறோம்? சில பிசாசு இங்கே வா, நாய், எருமை, இப்படியெல்லாம் பேசுகிறோம். காரணம் என்ன? நாம் என்ன பேசுகிறோமோ அது அவருடைய உள்ளத்தை பாதிக்கும். கடுஞ்சொற்கள், கோபமாய் பேசுகிற சொற்கள், இவற்றையெல்லாம் நம்ம விட்டுடணும். இது எல்லாம் எப்போ வரும்னா, நாம் கலாத்தியரில் வாசிக்கிறோமே, ஆவிக்குரிய கனிகள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் பொழுது இவைகளெல்லாம் மறைந்து போகும். எபேசியர் 6:9 வாசிக்கிறோம், எஜமான்களே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவர்களை செய்து கடுஞ்சொல்லை விட்டுவிடுங்கள். கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும் என்று 15:1 வாசிக்கிறோம். ஆகவே வேலைக்காரரை, அவர்களும் மனிதர்கள் தானே, அவர்களை எப்படி நடத்த வேண்டும்? சில நேரங்களில் வேலைக்காரர் மாதிரி நடத்தினா தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இல்லை பிரியமானவர்களே, அன்பு சகலத்தையும் காரியங்களை வாய்க்க பண்ணும், சகலத்தையும் நன்மையாய் நடத்தும். ஆக கடுஞ்சொற்களை விட்டுவிடணும். அவர்களை அன்போடு நீங்கள் நடத்தி பாருங்கள், 1000 வேலை செய்வாங்க. என்றைக்குமே அன்பு தான் ஒரு மனுஷனை ஆயுள் நீடிக்க பண்ணும். கடும் சொற்கள் ஒரு மனிதனை வேதனைக்குள்ளாக்கி அவனை பாடுகள் மத்தியிலே கடந்து போக பண்ணுமே ஒழிய, அவனுக்கு அந்த அதிகார சொற்கள் அவனை சமாதானத்தை விட்டு விலகச் செய்யுமே ஒழிய அவனுக்கு சமாதானத்தை கொடுக்காது. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கடுஞ்சொற்களை விட்டுவிடுங்கள். கடைசியாக நான் வாசிக்கிறோம், மாமிச இச்சைகளை விட்டுவிடுங்கள். நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாமிச இச்சைகளை விட்டு விலகுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போது மாமிசம் விரும்புகிறதை நாம் அப்படியே நிறைவேற்ற வேண்டுமானால், நிறைவேற்ற விரும்புவோமே ஆனால் அதனாலே நமக்கு சமாதானம் இல்லை. எடுத்ததுக்கெல்லாம் தேவ சித்தத்தை நாம் எதிர்பாராமல், நம்முடைய சித்தம், நம்முடைய மனதும் மாமிசமும் விரும்புகிறதை நாம் செய்தோமானால் சமாதானத்தோடு இவ்வுலகத்திலே வாழ முடியாது என்பதை நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். ஆத்துமாவுக்கு விரோதமாய், ஆத்துமா விலையேற பெற்றது. இந்த ஆத்துமாவை தேவ சமூகத்திலே கொண்டு வரும்படிதான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார். உங்களுடைய ஆத்துமாவுக்காக, என்னுடைய ஆத்துமாவுக்காக உத்தரவாதம் செலுத்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்முடைய ஆத்துமாவை அழிவிலிருந்து மீட்டெடுத்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஆத்துமா நிலைத்திருக்க வேண்டுமானால் அதற்கு விரோதமாய் மாமிசம் போராடுகிறது. மாமிச இச்சைகள், கண்ணில் பார்ப்பதெல்லாம், சில குடும்பங்களில் பார்த்திங்கன்னா ரோட்டில் பார்ப்பது, கடைகளில் பார்ப்பது எல்லாம் வீட்டில் இருக்கணும், அப்படி ஒரு ஆசை. சிலருக்கு அப்படிப்பட்ட ஆசை. சிலருக்கு வீடு பீரோ நிறைய சேலைகள் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சமாதானமாக இருக்காது, இன்னும் 2 எடுக்கணும். நகைகளில் மாமிச இச்சை, நகைகள் விரும்பி லட்சக்கணக்கிலே தங்களுடைய கழுத்தில் அணிந்து கொள்கிறார்கள். சில பாலிய எண்ணங்கள், சிந்தனைகள், தேவ அன்பை விட்டு விலகக்கூடிய காரியங்கள் மாமிச இச்சையினால் நிறைய இருக்கிறது. இவற்றையெல்லாம் விட்டு விலகணும். நாம் கிறிஸ்தவ அன்பினாலே நிரப்பப்பட்டவர்களாக இருந்தால், தேவ கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தால், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய் இருந்தால், நாம் தேவனுக்கு உண்மையானவர்களாய் நடக்க தேவன் கிருபை தருவாராக. இந்த நாட்களிலே உலகம் போய்கொண்டிருக்கிற விதம், அது வழி விலகி போய்கொண்டிருக்கிறது. பணம் 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 பணம். இந்த பணத்தை வைத்துத்தான் இன்றைக்கு உலகத்திலே மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது. ஆனால் நன்மை செய்கிற ஒருவனுக்கு இந்த உலகத்திலே மரியாதை இல்லாவிட்டாலும் தேவனிடத்திலே அவனுக்குரிய பலன் உண்டு. அருமையானவர்களே,
நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லி கொண்டாலும் நம்முடைய இருதயத்திலிருந்து விட்டுவிட வேண்டிய சில காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஒன்று, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலக வேண்டும். எதது? தீமையை விட்டு விலகுங்கள், பாவத்தை விட்டு விலகுங்கள், கோபத்தை விட்டு விடுங்கள், சண்டையை விட்டு விடுங்கள், துர்க்குணத்தை விட்டு விடுங்கள், கடுஞ்சொற்களை விட்டு விடுங்கள், மாமிச இச்சைகளை விட்டு பரிசுத்த சிந்தையை தரித்து கொள்ளுங்கள். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ இந்த நாட்களிலே நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. அவர் சொல்கிறார், நான் இரவிலே வருகிற திருடனைப் போல வருவேன் என்று. திருடனாக அல்ல, திருடனைப் போல. திருடன் என்னைக்கும் சொல்லிட்டு வரமாட்டான். அவன் நாம் எப்பொழுது அயர்ந்திருக்கிறோமோ அவன் எந்த நேரத்தில் வரலாம். பகலிலும் வரலாம், இரவிலும் வரலாம், மாலையில் வரலாம், காலையில் வரலாம், எந்த நேரத்திலும் திருடன் வரலாம். அதை போல ஆண்டவருடைய வருகை ஏதோ சீக்கிரமாக இருக்கிறது. அவர் சொல்கிறாரு, வாசல் படியிலே நின்று கதவை தட்டுகிறேன். யார் ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு கூட பிரவேசித்து அவனுக்குள்ளே அவனோடு கூட நான் போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அவர் சீக்கிரமாய் வர ஆயத்தமாய் இருக்கிறார். நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டியது அவசியம். இந்த உலகத்திலே பொல்லாங்கை விட்டு விலகுவோம், எல்லா தீமையான எண்ணங்களை விட்டு விலகுவோம், கோபத்தை விட்டு விடுவோம், சண்டையை விட்டு விடுவோம், சமாதானத்தோடு கூட வாழ, சமாதானத்தை தேடி, தேவ அன்பை தேடி, தேவ அன்புக்குள்ளே மறைந்து கொள்ள கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளே, உங்களிடத்தில் என்ன இருக்கிறது, என்ன நிலைமையிலே நான் இருக்கிறேன், நாம் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை நாமே அறிந்து கொள்ளாவிட்டால் நாம் ஒன்றும் இந்த உலகத்திலே சாதிக்க முடியாது. தேவ பலத்தினாலும் தேவ கிருபையினாலும் நம்மை நாம் அறிந்து விலக வேண்டியவர்களை விட்டு விலகி விட வேண்டிய காரியங்களை விட்டு தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் காலதாமதம் பண்ணார். ஏன் காலதாமதம் ஆகிறது என்றால், நீங்களும் நானும் இன்னும் நம்மிடத்தில் இருக்கிற சின்ன சின்ன குறைகள், சின்ன சின்ன காரியங்கள், கோபம், மூர்க்கம் இவற்றையெல்லாம் விட்டு, எல்லா மன கசப்புகளை விட்டு, துன்மார்க்க செயல்களை விட்டு தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழும் பொழுது ஆண்டவர் வர ஆயத்தமாக இருக்கிறார். நாம் ஆயத்தப்படுவோம், பிறரை ஆயத்தப்படுத்துவோம். இந்த காவல்துறையிலே நான் வேலை செய்கிற காலத்தில் நம்மிடத்தில் இந்த விட வேண்டிய காரியங்களை விட்டு நாம் தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் அப்படியே தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஒரு நிமிஷம் ஜெபித்து கடந்து போகலாம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சில விட வேண்டிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நீர் விடும்படி இன்றைக்கு எங்களோடு கூட பேசியிருக்கிறேன். எங்களுடைய ஞானத்தை அல்ல, உம்முடைய ஞானத்தினால் எங்களை நிரப்பும். எங்களுடைய காரியம் அல்ல, உம்முடைய சித்தம் எங்களை செயல்படும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் யாவரோடு சமாதானத்தை தேடி சந்தோஷமாய் வாழ, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்து எல்லா விதமான விண்ணப்பங்களை உம்மிடத்தில் ஏறெடுக்க எங்கள் கிருபை தாரும். எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். இந்த கிராஸ் டிவி ஊழியத்தை ஆசீர்வதியும். இதில் உள்ள வேலை செய்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். அருமையான சகோதரர் ஜெயசீலனுக்காக, அருமையான சகோதரி ஷீபாவுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் அவர் குடும்பத்தையும் ஆசீர்வதியும். இதில் பணிபுரிவர் ஒவ்வொருவருக்கும் தேவ கிருபையை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்களுடைய காவல்துறையில் பணிபுரிகிற எல்லா சகோதரர்களுக்காக, ஆண்டவர் அதிகாரிகளுக்காக, இந்த காவல்துறையில் இந்த ஜெப ஆராதனைகளை ஒழுங்குபடுத்தி நடத்தி ஆண்டவரை எங்களுக்கு ஆலோசனை சொல்லி எங்களை சரியான பாதையில் நடத்தி வருகிற அருமையான டிஎஸ்பி செல்வின் ஐயா அவர்களுக்காக, ஜெயசிங் ஐயா அவர்களுக்காக, இன்னும் எல்லா கோஆர்டினேட்டர்களுக்காக, ஆங்காங்கே நடக்கிற ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். யாவற்றையும் ஆசீர்வதியும். இயேசுவே சீக்கிரம் வாரும் என்று சொல்லி நாங்கள் உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதி, கன, மகிமை யாவற்றையும் உமைக்கே செலுத்துகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள், இந்த செய்தியை அறிந்திருக்கிற ஜனங்கள் தேவ சமூகத்தில் தங்களையும் அர்ப்பணித்து தங்களுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன குறைகளெல்லாம் விட்டு தேவ சமூகத்தில் சந்தோஷமாய் சமாதானமாய் உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். துதி, கன, மகிமை யாவற்றையும் உமைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். யாவருக்கு வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.